கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது. பிள்ளைகளை குறித்ததான தேவைகள், நம் குடும்பத்தை குறித்ததான தேவைகள், இன்னும் நாம் எடுக்கிறதான முயற்சிகளிலே வெற்றி வர வேண்டும், ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், இந்த ஆண்டு ஆகிலும் எனக்கு சந்தோஷமாக அமைய வேண்டும். கடந்த ஆண்டை நான் எப்படியோ கடந்து வந்து விட்டேன். எதிர்பார்த்தேன், கடந்த ஆண்டிலே இவைகளெல்லாம் நடக்கும் என்று நினைத்தேன். என் பிள்ளைக்கான திருமணத்தை குறித்து நினைத்தேன், குழந்தை பேரை குறித்து நான் நினைத்தேன், சமாதானத்தை குறித்து எதிர்பார்த்தேன், ஆரோக்கியத்தை குறித்து எதிர்பார்த்தேன், என் தொழிலிலே முன்னேற்றம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், பண கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன். பல எதிர்பார்ப்புகளோடு கூட கடந்த ஆண்டை நான் துவங்கினேன். ஆனால் கடந்த ஆண்டு முழுவதும் நான் எதிர்பார்த்த வண்ணமாக நமக்கு அமையவில்லை. அது ஒரு பக்கம் வேதனையாக இருக்கிறது. ஆனாலும் கடவுளுடைய பெரிதான கிருபை, இன்னொரு புதிய ஆண்டை கடவுள் கொடுத்திருக்கின்றார். இந்த ஆண்டிலாகிலும் நான் எதிர்பார்த்து செபித்து கொண்டிருக்கிற காரியத்தை கடவுள் எனக்கு செய்வார் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கின்றேன் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லித் தருகிற ஒரு அழகான ஆலோசனை. அந்த ஆலோசனையை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். அந்த வசனம் துவங்கும் பொழுதே ஒரு அற்புதமான வார்த்தையை கொண்டு துவங்குகிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இயேசு சுவாமி நமக்கு சொல்லித் தருகின்ற அந்த ஆலோசனை என்ன? அந்த வசனம் தொடங்கும் பொழுது முதலாவது என்று துவங்குகிறது. முதலாவது அப்படி என்றால், நீங்கள் மற்ற எல்லாவற்றையும் செய்ய முற்படுவதற்கு முன்பதாக, ஒரு காரியத்தை செயல்படுத்துவதற்கான செயல் திட்டங்களை வகுப்பதற்கு முன்பதாக, ஒரு காரியத்தை நீங்கள் துவங்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து அதற்கான கால சூழ்நிலைகள், முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்கிறீர்களே, அதையெல்லாம் தொடங்குவதற்கு முன்பதாக என்று அர்த்தம். அதுதான் முதலாவதாக. முதலாவதாக நம்ம என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. தேடுங்கள், நீங்கள் தேட வேண்டும். ஒரு பொருள் எங்கே இருக்கிறது என்று நாம் தேடி பார்த்து அந்த பொருளை நாம் பெற்றுக்கொள்வோம், எடுத்துக்கொள்வோம் அல்லது கண்டுபிடிப்போம் அல்லவா? அந்த வண்ணமாக இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிற ஆலோசனை என்ன? நாம் எதிர்பார்க்கிற எந்த காரியங்களையும் செய்வதற்கு முன்பதாக நாம் ஒன்றை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அது என்ன? தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. இவைகளை நீங்கள் தேடி என்ன செய்யுங்கள்? கண்டுபிடித்து கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுங்கள். அப்பொழுது என்ன நடக்குமாம்? எவைகளெல்லாம் இப்பொழுது ஒரு பெரிய பட்டியலிட்டோம் அல்லவா? இந்த ஆண்டிலே நாம் எதிர்பார்க்கிறவைகள், அல்லது கடந்த ஆண்டிலே எதிர்பார்த்து இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதே, அவைகள் எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆலோசனையை சொல்லுவதற்கான அவசியம் என்ன? ஆண்டவர் ஏன் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், மக்கள் என்ன செய்கின்றார்களாம்? அதற்கு அடுத்த வசனத்தில் எழுதியிருக்கிறது, 34வது வசனத்தில், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு எல்லா மக்களும்
வயது வித்தியாசமின்றி, இல்லையா? அல்லது படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்றெல்லாம் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு காரியத்தை மட்டும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது என்ன காரியம்? நாளைக்காக கவலைப்படுவது. இந்த நாளைக்காக கவலைப்படுவது என்ற வார்த்தை எதிலிருந்தே துவங்குகிறது என்றால், நாளைக்கு காலையிலே சிற்றுண்டி அல்லது உணவு என்ன சமைப்பது என்கின்ற கவலையிலே தொடங்கி வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் இது எப்படி நடக்கும், அது எப்படி கைகூடி வரும், இதை நான் எவ்விதமாக செய்து முடிப்பேன், இதெல்லாம் எனக்கு வருமா என்ற பல கேள்விகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகின்றோம். இதைதான் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீங்கள் அப்படிப்பட்டதான கவலைகளை நீங்கள் பட வேண்டாம். நீங்கள் அப்படி கவலைப்படுவதினாலே எந்த மாற்றத்தையும் நீங்கள் கொண்டு வரப்போவதில்லை. ஆகையால் நீங்கள் முதலாவது நீங்கள் எந்த காரியத்தையும் துவங்குவதற்கு முன்பதாக கடவுளுடைய சமூகத்தை தேடி, ஆண்டவரே, என் பிரயாசங்கள், என் முயற்சிகள், என் தேவைகள் இவைதான் ஆண்டவரே, இவைகளை உம்முடைய சமூகத்தில் நான் அர்ப்பணித்து விடுகின்றேன், நீர் என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபித்து ஆண்டவருடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு ஆண்டவர் காண்பிக்கிற வழிகளிலே நாம் நம்முடைய முயற்சிகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது, என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். பல நேரங்களிலே நாம் என்ன செய்கின்றோம் என்றால், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து போய்விட்ட பிறகு பேதுரு சொல்லுகிறார் அல்லவா, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். உடனே கூட இருந்த சீஷர்கள் சொல்லுகிறார்கள், நாங்களும் உம்முடன் வருகிறோம் என்று அனைவரும் சேர்ந்து போய் என்ன செய்கிறார்கள்? அந்த இரவெல்லாம் பிரயாசப்படுகிறார்கள், முயற்சிக்கிறார்கள், தேடுகிறார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நம்முடைய முயற்சிகள் இப்படித்தான் அமைந்து விடுகிறது. ஏன் என்றால், நாம் கடவுளிடத்தில் ஆலோசனைகளை கேட்பதில்லை, கடவுளிடத்தில் இருந்து வழிகாட்டுதலை நாம் பெற்றுக்கொள்வதில்லை, கடவுள் என் காரியத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்பதில்லை. இது மிகவும் எளிதான காரியம் தானே. இந்த வேலையில் எனக்கு இத்தனை ஆண்டுகள் அனுபவம் இருக்கிறது, நான் எத்தனையோ திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறேன், எவ்வளோ பணங்களை நான் பார்த்திருக்கின்றேன், இந்த வேலையெல்லாம் எனக்கு கைவந்த கலைதான், ஆகையால் நான் ஒரு பொழுதில் இதையெல்லாம் செய்துவிட முடியும் என்று சொல்லி நம்மீது, நம்முடைய மாமிசத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நம்முடைய திறமையை பெரிதாக காண்பிக்க முயற்சிக்கின்ற முயற்சி தோல்வியிலே முடியும் பொழுது பேதுருவை போல நாம் விரக்தியின் விளிம்புக்குள் வந்து விடுகின்றோம். அதற்கு பிறகுதான் ஆண்டவர் வந்து படகினுடைய வலது புறத்திலே நீங்கள் வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி போட்ட மாத்திரத்தில் அந்த படகு அமிழத்தக்கதாக, வலை கிழியத்தக்கதாக அவர்கள் மீன்களை பிடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகையால் தான் கடவுள் நமக்கு சொல்லி தருகிறார், நீங்கள் முதலாவது என்னை தேடுங்கள், முதலாவது கடவுளை தேடுங்கள், அப்பொழுது எளிதாக நீங்கள் நினைக்கிற காரியத்தை செய்து முடிப்பீர்கள். என்னை விட்டு விட்டு இரவெல்லாம் முயற்சித்த பேதுருவை போல கடந்த ஆண்டெல்லாம் முயற்சித்தீர்கள், உங்களுடைய சுய பலனை நம்பி, உங்களுடைய ஞானத்தை நம்பி, உங்களுடைய புத்தி கூர்மையை நம்பி, உங்களுடைய அறிவை நம்பி செய்தீர்கள். பிரயோஜனம் என்ன? இன்றைக்கும் அந்த பிரச்சனை உங்கள் வீட்டை விட்டு போகாமல் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த வண்ணமாய், ஆண்டவரே, இந்த முயற்சி எல்லாம் உம்முடையது, என்னுடையது அல்ல ஆண்டவர் என்று அர்ப்பணித்து நீங்கள் செயல்படும் பொழுது எளிதிலே இந்த காரியங்கள் வாய்க்கும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதைதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த ஆண்டிலே ஒரு காரியத்தை நாம் செய்ய போகிறோம். நான் எதை செய்தாலும்,
என் காரியங்களை நான் முயற்சிப்பதற்கு முன்பதாக நான் கடவுளத்தில் அர்ப்பணித்து விடுவேன். கடவுளத்தில் சொல்லிவிடுவேன், ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று சொல்லிவிடுவேன். ஆண்டவர் சித்தத்தின்படி என் காரியங்களை நான் தேடுவேனே தவிர ஒரு நாளும் நான் முதலாவது நின்று எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நான் ஓட முயற்சிக்க மாட்டேன் என்று பொருத்தனை எடுத்து பாருங்கள். நிச்சயமாய் இந்த வருடம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருக்கரத்தில் எங்களையும் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா தேவைகளையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய தேவைகள், எங்களுடைய நிலைமைகள் உமக்கு முன்பாக ஒரு திறந்த புத்தகத்தை போல் இருக்கிறதா ஆண்டவரே? ஆம் கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஐயா. பல முயற்சிகள், பலவிதமான தேடல்கள் இன்றைக்கு எஞ்சி இருப்பது ஆண்டவரே தோல்வியும் அதன் மூலமாய் வந்த விரக்தியும் தான் ஆண்டவரே. இன்றைக்கு கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த அற்புதமான வேத வசனத்திற்காய் தோற்றுறோம். ஆம் ஆண்டவரே, இனி நாங்கள் எதை செய்ய முயற்சித்தாலும் அதற்கு முன்பதாக முதலாவதாக உம்மை தேடி உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் செயல்பட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. இந்த நேரத்தில் அடியனோடு ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற எந்த முயற்சியிலும் இதோ நாங்கள் ஜெபித்து விட்டு துவங்குகிறோம். இன்றைக்கே அந்த அற்புதங்களை உமது பிள்ளைகளுடைய எந்த பிரயாசத்திலும் கர்த்தாவே காணத்தக்கதாக ஆண்டவர் கிருபை தர வேணும் என்று ஜெபிக்கின்றேன். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், அற்புதங்களை செய்யும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.